துடிக்குது மனசு. அடுத்ததா நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது கல்யாண சுந்தரி. எப்ப கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? 1999 மேரேஜ் ஆச்சு மேம். சரி. 2000 குழந்தை பிறந்தது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தீங்களா? இந்த 2 இயர்ஸ் நாங்க அமெரிக்கால இருந்தோம். பேபி அங்கதான் குழந்தை பிறந்தா. பேர் நிஷாந்தி. என்னோட மாமியார் மாமனார் வந்து டெலிவரிக்கு வந்திருந்தாங்க ஹெல்ப்புக்கு. சரி, அங்கேயே ஒரு டிஸ்பியூட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா நார்மலா எல்லா வீட்டிலும் நடக்கிற மாதிரி பிடிக்காம போயிடுச்சு. மருமக என்ன பிடிக்கல அவங்களுக்கு மாமியாருக்கு. அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது தானே? அவங்க பார்த்து வச்சது. சரி. அது சரி நேரம் சரியில்லைன்ற மாதிரி வந்தது. பேபி பிறந்த பிறகுதான் ரொம்ப சிவியர் ஆனது. உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஹாப்பியா தான் இருந்திருக்கோம். அது வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் குழந்தை பிறந்ததுல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேபினால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா நான் கேர் எடுத்திருக்கேன். அத அது வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் எனக்கு தெரியும் குழந்தைய பத்தி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ தொடக்கூடாது அப்படி சொல்லி. உங்க குழந்தை நீங்க தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி அவங்க வந்து குளிக்க வைக்கிறது எல்லாமே அவங்க தான் செய்யணும், நான் செய்ய மாட்டேன், சும்மா பொம்மை மாதிரி பாத்துட்டே இருக்கணும் நான். அப்ப நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு சொல்லிடுவேன், நீ நானும் குழந்தை பெற்றிருக்கேன், என் குழந்தைன்னு சொல்லிட்டேன். இது மாதிரி சில வார்த்தைகள் கொஞ்சம் பெருசா போய் அவங்களுக்கு மனஸ்தாபம் வந்துடுச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்க, நான் உன்னை வாழ விட மாட்டேன், என் கூட என் பையன் கூட உன்னை அப்படி சொல்லிட்டு அப்பவே ஆரம்பிச்சாங்க ரிவெஞ்ச். நான் சொன்னேன், இது என்னோட குழந்தை, நான் பாத்துவேன், நான் ஃபர்ஸ்ட் பேபி பார்த்திருக்கேன், 2 இருந்தா நம்ம ஆளுக்கு ஒண்ணு ஷேர் பண்ணிக்கலாம், மாமியார் ஆச்சு நானாச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம். சரி, எங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்மூத்தா போயிடு, வேண்டாம் எந்த பிரச்சனையும் வேண்டாம் உனக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் நார்மலா சொல்லாம சொல்லிட்டாங்க. நான் பேபி வந்து இங்க எடுத்துட்டு வர ஐடியாவே கிடையாது, அப்ராட்ல இருந்துருவோம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கு ரெசிஸ்டன்ட் பவர் வரட்டும், இந்தியாவுக்கு கொண்டு வரலாம். இவரும் ஓகே பண்ணிட்டாங்க எங்க வீட்லயும். அவர் உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆனது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும். உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, பொறுமையா போ அப்படி சொல்லி, பொறுமையா போயிட, நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு. எனக்கு அது தாங்காது. என்னன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற ஆளு. சோ அது வந்து நம்ம என்ன தப்பு, நம்ம குழந்தைய கேட்கணும், நம்ம அந்த குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் பண்றது, இதுல எதுவுமே செய்யக்கூடாது. நேரா கிச்சன்ல போய் சாப்பிடணும், போய் படுத்துக்கணும், சாப்பிடணும், படுத்துக்கணும், இதுதான் என் டியூட்டி. அந்த மாதிரி இருப்பேன். என்னமே அது ஒரு மாதிரி ஒரு ஆனா அதை கண்டுக்க மாட்டான் என் ஹஸ்பண்ட், வந்து கண்டுக்கல. ஏன்னா பொறுமைக்கு அந்த அமைதியார், அம்மாக்கு மரியாதை. இந்தியா கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க, நான் போக கூடாது அப்படின்னு சொன்னேன். அது எப்படியோ ஃபைனல் வந்து அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு வந்தாச்சு. யாரெல்லாம்? நானு, மாமியார், மாமனார், குழந்தை. உங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு, லீவ் இல்லைன்னு சொல்லி அங்க இருக்காங்க. வந்துட்டு நேரம் அங்க கும்பகோணம் அவங்க நேட்டிவ் பிளேஸ். சோ அங்க போய் குலதெய்வம் எல்லாம் கும்பிட்டுட்டு அகைன் வந்து எங்க வீடு கொட்டிவாக்கம், அவங்க வீட்டுக்கு அங்க கல்யாணி நகர்ல இருக்கு. சோ அங்க வந்து குழந்தையெல்லாம் வச்சுட்டு நாங்க செட்டில் ஆயாச்சு. மோரோவர் ஒன் டைம் அவளுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த கொட்டிவாக்கத்துல வந்து நைட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் தூங்கிட்டு இருக்கேன் பெட்ரூம்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட். பேபியை வந்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு கார்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்துட்டு பாக்கல. நான் முழிச்சு பார்க்கும்போது பேபி இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து குய்ய முறையா அழுது. அந்த சமயம் ரொம்ப ஃபீலிங்ஸ். சரி, நான் என்ன பண்ணிட்டேன், பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் நீலாங்கரை இருக்கு, நம்ம என்ன பண்ணணுமோ அதை வேற வழி இல்லை. நான் அந்த சமயம் கொஞ்சம் மைண்டோட நான் போய் கும்பகோணத்துக்கு கால் பண்றேன், எங்க மாமியார் வீட்டுக்கு. சரி, அங்கதானே போயிருக்கணும். சோ அங்க கால் பண்ணனா அவங்க அட்டன் பண்ணிட்டு நீ வாய்ஸ் வைக்கணும்னு கட் பண்ணிட்டாங்க. இது நடந்தது ஃபேக்ட். சரி, நான் என்ன பண்ணேன், நேரம் அங்க இருந்து நீலாங்கரைக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பேபி காணும்னு கொடுத்தேன். ஏன்னா ஆக்சுவலி எனக்கு யார் எடுத்துட்டு போனான்னு தெரியாது. சோ நான் ப்ராப்பரா போவோம், மாமியார் எனக்கு தெரியும், பட் நான் எழுதி கொடுத்தேன் இந்த மாதிரி என்னோட குழந்தைய காணணும்னு. என் ஹஸ்பண்ட் அங்க இருந்து வந்துச்சு ஒரு 2 டேஸ்ல வந்துச்சு. நான் அந்த வீட்டுல தான் இருக்கேன், தனி வீட்டுல. நான் வாட்ச்மேன் இருப்பாங்க, நான் மட்டும் இருக்கிறேன். மாமியார் எடுத்துட்டு போயிட்டாங்க, மாமனார் போயிட்டாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணேன், அவங்களுக்கு கிளம்பி எல்லாரும் வந்தாச்சு. ஒன்ஸ் வந்து கான்பரன்ஸ் போட்டு பேசிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னா தனி வீடு வச்சிடலாம், மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரல, சோ தனியா ஒரு இடத்துல செப்பரேட்டா வச்சிடலாம்னு பேசி முடிவு பண்ணிட்டாங்க. மருமகளை தனியா வைக்கணும். எஸ், ஏன்னா அந்த வீட்டுல நான் மிங்கிள் ஆக முடியலன்னு என்ன சொன்னாங்க, நானும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எஸ். அதுக்கப்புறம் அந்த பேபி அங்க போனோடனே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. எப்படி இவ ஃபேமிலியில உள்ளவ போலீஸ் ஸ்டேஷன் போலாம், நான் வேற வழி இல்ல சிச்சுவேஷன். ஏன்னா பக்கத்து வீட்டுல போய் சொல்லி பார்த்தேன், யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப கோவம், பொறுமை இல்லை உன்கிட்ட,
நீ எப்படி ஸ்டேஷன் போலாம், நீ கொஞ்சம் 2 நாள் போ, நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல சொன்னாரு. நான் வரேன் வெயிட் பண்ணுனாரு. அவர் வர லீவ் இல்ல, அவருக்கு லீவ் கிடைக்கல, எனக்கு தெரியும். லேட் ஆகும், நம்ம அதுக்குள்ள அவர் என்ன நடந்திருக்கு தெரியணும்ன்றது என்னோட. ஏன்னா போனு கும்பகோணத்து போன் அடிச்சா இங்கதான் இருக்கிறான்னு சொல்லி இருந்திருக்கலாம் அவங்க. அவங்க அது சொல்லவே இல்லை. ஸோ அந்த ரீசனால நானும் வந்து கொஞ்சம் நான் வந்து ரொம்ப ஹாஷா இருந்தேன். அந்த நேரம் இந்த அளவு சாஃப்ட் அங்க இல்ல. அப்போ அந்த ஸ்பாட்ல பேபி பிரியும் போது என்னால தாங்க முடியல. புரியுது. அகைன் கூட்டிட்டு வந்துட்டாங்க. பேசி திருப்பி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதே வீட்டுல நாங்க இருக்கிறோம் திருப்பி. அப்போ கூட இவர் என்ன பண்ண, லீவு பாவம் அவருக்கும், அவரோட டென்ஷன் எனக்கு புரியும். சரி அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் நடந்துட்டேன், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க ஸ்மூத்தா கொண்டு போயிடுறோம் 2 பேரும் சொல்லிட்டோம். அப்புறம் அவர் போயிட்டாரு. நாங்க இங்க ரன் பண்ணிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நாள் தான், அது ஒரு 6 months கூட இல்ல, பேபிக்கு உடம்பு முடியாமச்சு திருப்பி. ஏன்னா அந்த பொல்யூஷன் வந்து இந்தியா வந்து ஒத்துக்கவே இல்லை அந்த பிள்ளைக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் வராரு. ஒரு 6 மாசம் தான் அந்த பிள்ளைக்கு உடம்புல. திருப்பியும் வந்து தீபாவளி அப்போ அந்த சமயமே வந்து திரும்பி 2வது வாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனாங்கன்னா என் கண் முன்னாடி தூக்கிட்டு போறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கண்ட்ரோல் பண்றாரு. அப்ப அவர் இருக்காரு. என்னை பிடிச்சிட்டு நீ இன்னொரு பேபி பெற்றுக்கலாம், இது அமெரிக்கால இன்னும் லண்டன்ல நான் கூட்டி போய் அப்படின்னு ஒரு தாஜா பண்ணி அந்த பேபி எடுத்துட்டு போக வச்சுட்டாங்க. அப்ப நான் யாருமே எனக்கு துணைக்கு இல்ல. எடுத்துட்டு போறதுன்னா அவங்க கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல எடுத்துட்டு போறாங்க. அப்படி இல்ல, அந்த பொண்ணு அழகா தூக்கிட்டு போறாங்க. அதாவது அந்த பொண்ணு என் கூடயும் இருந்தா, அதுதான் ஃபேக்ட். என் கூடயே தான் இருப்பேன். 2 பேரும் ஒன்னாதானே இருக்கிறோம், மாமியாரும் மருமகளும். அவ அந்த பொண்ணு அப்படியே கம்பல் பண்ணி வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடறாங்க. நான் வேணாம் இங்க இருந்து அழறேன். அவர் என்னை மாடி கூட்டிட்டு போயிட்டாரு. தாஜா பண்ணி நீ அழாத, நான் வந்துட்டு நம்ம அது எங்க போகுது இங்க வரணும்னு சொல்லி எனக்கு ஃபீவரே வந்துச்சு அந்த சமயத்துல. அந்த பீரியட் வந்து மதர் ஃபீட் வேற பண்ற பீரியட் நானு. அதனால ரொம்ப நான் அந்த பேபிக்கு வந்து 1.5-2 years வரை நான் இருந்தது. அப்ப 2 years அந்த பேபி திருப்பி அகைன் கூட்டிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் 1 year பேபி, செகண்ட் 2 yearsல தூக்கிட்டு போறாங்க. என் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் மாமியாரால பேபியால எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்தது. இதான் ரியல். அவருக்கும் தெரியும். சரி, இப்ப பிரச்சனை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். திருப்பரங்குன்றம் போய் திரும்பி அகைன் பண்ணிட்டேன். இந்த பேபி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் இவர் கூட சண்டை போட்டுட்டேன். யாரு கூட? என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு அழுதேன், கூச்சல் போட்டேன். அந்த ஸ்ட்ரீட் கொட்டிவாக்கம் ஸ்ட்ரீட்டே எங்களுக்கு தெரியும் அந்த ப்ராப்ளம்னு. எல்லாம் வெளியே வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டேன். என்னால முடியல. நீங்க பொறுமை சொல்லுவீங்க, நான் வந்து என்னால அந்த ஸ்பாட்ல நான் இல்ல. வெளியே எல்லாம் சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லா என் பேபி தூக்கிட்டு போறாங்க, எனக்கு பேபி வேணும், எனக்கு அந்த பணம் காசு வேண்டாம், எனக்கு அந்த பேபி தான், அப்படியே பேசிட்டு இருக்கேன். மனஸ்தாபம் பெருசாயிடுச்சு. எனக்கு பேபி தான் வேணும், நீ வேண்டாம், எனக்கு அந்த பேபி கொடுக்க சொல்லுங்க. இல்ல நான் வரமாட்டேன், உள்ள கூப்பிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். 6 மாசத்துக்கு இடையில ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்தது எனக்கு. அந்த மாதிரி டிவோர்ஸ் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருக்காங்க. நான் பதில் நோட்டீஸ் இந்த மாதிரி எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம், நான் வாழணும், எதுவா இருந்தாலும் நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போன் அடிச்சு பண்ணிட்டேன். நான் வந்து பேபியோட பாசத்துல நான் கோவப்பட்டேன், அத்தை மேல பேசியிருக்கேன். ஸோ நான் எனக்கு நீங்க வேணும்ன்ற மாதிரி நான் அவர்கிட்ட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ இப்ப பேசக்கூடாது, எல்லாம் ஒன்ஸ் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நடந்தது. பேபி எங்க போனான்னு தெரியல. பாத்தீங்கன்னா 6 months எனக்கு வந்து தேடுதல் வந்துருச்சு. நான் பாப்பா பாக்கணும் சொல்லி சொன்னேன். ஹேபியஸ் கார்பஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. அதை அலோவ் பண்ணி அதை வாங்கினேன். டியூஸ்டேவும் சாட்டர்டேவும் வந்து 2 hours எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. என் பேபி பார்க்கறது நான் போவேன். அவங்க வீட்டுக்கு தான் போகணும். அவங்க வீட்டுக்கு போனேன்னா அவங்க வெராண்டால உட்கார வைப்பாங்க. என் பேபி பாக்குறதுக்கு விசிட்டர்ஸ்ல மாதிரி நான் உட்காந்துருப்பேன். அந்த குழந்தைய விடுவாங்க. அதுவும் குழந்தைய 1/2 an hour தான் விடுவாங்க. 2 to 4 டைம் நான் போய் உட்காந்துருவேன். 2னா நான் 1:30க்கு போயிடுவேன். ஏன்னா நான் பிஃபோரா போய் உட்காந்துடுவேன். அவங்க வந்து குழந்தை காட்டுறச்சே 3:30க்கு தான் அந்த குழந்தை வந்திருக்கு. நான் மட்டும் பெத்தவன்றதுனால நான் வந்தேன். சரி, நான் அதுக்கு எல்லாத்துக்கும், ஏன்னா நான் நடந்து போச்சு இல்லையா, உள்ள என்ட்ரி பண்ணா 1/2 an hour தான் என் பேபி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த பேபியை வந்து நான் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கடத்த வந்திருக்கேன். நான் ஹேபியஸ் கார்பஸ்ல ப்ராப்பரா அந்த லீகல் இதை வச்சுதான் நான் மட்டும் தான் உட்காந்துருப்பேன். எங்கேயுமே நான் யாருமே கூட்டிட்டு வர மாட்டேன். வெசன் போலீஸ் ஸ்டேஷன் கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி கல்யாணம் செஞ்சுருவாங்க, குழந்தைய கடத்த வந்திருக்காங்க. நான் போயிட்டு அவர் வந்தாரு இன்ஸ்பெக்டர். நான் சொல்றேன், சார் நான் மதர் சார், ஹேபியஸ் கார்பஸ் வச்சிருக்கேன். இவங்க சொல்றாங்கன்னா அவர் சொல்றா, என்ன சார் அப்படின்னு அவரே வந்து தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க டைமை வேஸ்ட் பண்ணீங்கன்னு போயிட்டாங்க. அட் பிரசன்ட் வந்து மாமியார் குழந்தை எங்க இருக்கா? எங்க இருக்கா தெரியாது. மாமியார் தெரியாது. உங்க ஹஸ்பண்ட் எங்களுக்கு தெரியாது. சட்டத்துல என்ன வழி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த லாயர் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நீங்க சொல்லியிருக்கிறது டிவோர்ஸ் ஆன் மியூச்சுவல் கன்சென்ட் 13B போட்டு வாங்கியிருக்கீங்க. பரஸ்பரமா மனமுறிவு 2 பேரும் சம்மதிச்சு போட்டுக்கிறீங்க. இது வந்து சீக்கிரமா சிம்பிளா முடியக்கூடியது. ஆனா அப்படி போடுறப்போ அதில் நிறைய கிளாஸஸ்லாம் போட்டிருப்பாங்க.
என்ன மாதிரியான கிளாஸஸ் போட்டிருக்கீங்கன்றது தெரியணும். அது போடுறப்போ அந்த குழந்தையுடைய கஸ்டடி அப்பா கிட்ட தான் அப்படி நீங்க போட்டிருக்கீங்கன்னு தெரியல. அப்படி இல்லாம அதுக்கு மாற என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னா, குழந்தைய வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் போட்டிருப்பீங்க. குழந்தைய போய் நீங்க பார்த்துட்டு வர மாதிரி ஒரு கிளாஸ் போட்டிருப்பீங்க. என்ன மாதிரி தினத்துல, என்ன மாதிரி கிழமையில, என்ன மாதிரி டைம்ல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதில் கோர்ட்ல வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்யூல் படி நீங்க கண்டிப்பா போய் குழந்தைய பார்க்கலாம். அப்படி நீங்க பார்க்கறதுக்கு மறுத்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா கோர்ட்டுடைய உதவியை நாடலாம். நீங்க அப்படி இல்லை, நீங்க விசிட்டேஷன் ரைட்ஸ் கேட்கல அப்படின்னா குழந்தைய வந்து நீங்க பார்க்கறது சாத்தியன்றது சொல்ல முடியாது. ரொம்ப ஆறுதலான விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை வளர்ந்து மேஜர் ஆனதுக்கு பிறகு அந்த 18 வயசுக்கு பிறகு குழந்தை தானா தீர்மானம் பண்ணலாம் தான் யாருக்கிட்ட இருக்கலான்னு. இப்போதைக்கு அப்பா கிட்ட இருந்தா கூட அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா தான் எனக்கு பெருசு அப்படின்னு நினைச்சா அந்த குழந்தை தாராளமா உங்க கிட்ட வந்து சேர்ந்து வாழலாம். அது யாருமே தடுக்க முடியாது. சொல்ல துடிக்குது மனசு.